மிர்ச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி சென்டர். ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வளர்த்த கடா மார்பிள பாயும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அதிமுகவில் இருக்கிறவங்க எல்லாரும் இப்போ தாவேக்கால போகிறாங்க. கடைசியாக விஜயபாஸ்கர் போகிறாராம், அடுத்து சிவி சண்முகம் போகிறாராம், அடுத்து செல்லூர் ராஜு கூட போகிறாருன்னு ஒரு செய்தி வந்தானே. ஏன்பா நான் கடைசி வரைக்கும் நான் அஇஅதிமுகவில் தான்ப்பா இருப்பேன் அப்படின்னு அவர் ட்விட் போட்டிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவில் இருக்கவங்களாம் தாவேக்காவுக்கு போகிறாங்க, தாவேக்கா தான் இன்னொரு அதிமுகன்ட்டார் ஆதவர்ஜுனா. அதிமுகவோட தாய் கழகமா தாவேக்கா? இன்னொரு புதிய எப்படிங்க இது? புதிதாக உருவான கட்சி தாவேக்கா. அங்கே சேர்கிறாருன்னா இந்த கட்சி தான் உண்மையான அதிமுக எல்லாம் இங்கே வாங்கின அவர் ஆதவர்ஜுன் கூப்பிட்றாரு. அது அவருடைய விருப்பம், அவருடைய உரிமை, அதை நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஒட்டு மொத்தமாக ஒரு மிகப்பெரிய தோல்வி வருதில்ல, இந்த தோல்விக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்த நடவடிக்கை, நடந்து கொண்ட விதம் இருக்குல்ல, அது சரியில்லை. பலமுறை பேசிட்டோம், அழுத்து போச்சு சொல்கிறதுக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமி தவறு அப்படின்னு சொன்னோடனே ஓடி உடனே ஐயோ ஏன் இப்படி பேசுகிறீங்க, உங்களுக்கு அவர் தானே பொதுச் செயலாளர், அவர் தானே கட்சி தாங்கினார், அவர் தானே வழி நடத்தினார். சரி, வழி நடத்தினீங்க, ரைட்டு. உங்களுக்காக உழைத்த விஜயபாஸ்கர், உங்களுக்காக உழைத்த வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம், இவங்களாம் ஏன் திசை மாறுறாங்க? இதுக்கு திசை மாறணும். ஏன் அவங்களை அழைத்து பேசுவதற்கு என்ன உங்களுக்கு தயக்கம்? அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? இல்லை, எஸ்பி வேலுமணிலாம் திரும்ப கூப்பிட்டு வச்சு பேசி கடைசியாக மன்னிப்பு கடிதம் கொடுத்து கடைசியாக எந்த நடவடிக்கை எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற வரைக்கும் ஒரு ஷார்ட் அவுட் ஆன விஷயம் நடந்ததையும் பார்த்தோம். பட் விஜயபாஸ்கரோ மற்றவங்களையும் நம்ம கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா என்ன நடக்குது? அப்போ என்ன நினைக்கிறார் அவர்? இல்லைங்க, திரும்ப மன்னிப்பு கடிதம் கொடுத்து சேர்ந்து விட்டார்ல வேலுமணி டீமு. நேற்று ஏன் தனியாக வராங்க அசம்பிளிக்கு? அதுக்கப்புறம் தனியாக போய் அவர் வீட்டுக்கு போகிறாங்க, எம்ஆர்சி நகருக்கு. கேட்டது எங்களுக்கான நிகழ்ச்சி, எங்கள் அலுவலகம். அது எப்படி நான் என்ன கேட்குறேன், சட்டமன்றம் தொடங்குகிறது என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அறை இருக்கிறது, அதிமுக தலைவர் என்ற முறையில் அங்கே ஒரு அறை இருக்குது. எல்லா எம்எல்ஏ அங்கெல்லாம் போனோம், அங்கேருந்து அவர் பின்னாடி ஒன்றா வரணும். ஏன் இவங்க தனியாக வராங்க, தனியாக போய் ஆலோசனை பண்ணோம்? அப்போது அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை முடிவடையவில்லை. நான் என்ன கேட்குறேன், எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்தால் மட்டும்தான் அந்த கட்சி அவர்கிட்ட இருக்கும். நீங்கள் போகிறவங்க போங்க, பரவாயில்ல பார்த்துக்கிறேன், நான் என் கட்சி நான் சமாளிப்பேன், இதெல்லாம் முன்னாடி சசிகலா அவர்கள் மீது இருந்த வெறுப்பின் காரணமாக அவர் எடுத்த நடவடிக்கை எல்லோரும் ஆதரவு தந்தார்கள். அன்னைக்கு தேதிக்கு ஜெயலலிதா இறந்த பிறகு சசிகலா மற்றும் அவரது குடும்பத்தினர் செய்த அட்டூழியங்கள், அடாவடிகள், கட்சிக்காரங்க சந்தித்த கொடுமைகள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கட்சிக்காரங்க ஒரு முடிவு எடுத்தாங்க, அது அப்போ நீங்கள் வந்துட்டீங்க, உங்களை தூக்கி கொண்டாடினாங்க. ஆனால் அதன் பிறகு நீங்கள் ஒவ்வொருத்தரும் அனுப்பிச்சிட்டே இருக்கீங்களே, கட்சிக்காரங்க வெளியே அனுப்பிச்சிட்டே இருக்கீங்களே, அது எப்படி நீங்கள் கட்சி உருப்படும்? நான் கேட்குறேன், ஒரு திமுகலேருந்து இது வரைக்கும் ஒரு பெரிய மாநில அளவில் ஒரு முக்கியமான விஐபி அதிமுக வந்த சரித்திரம் இருக்கா? உங்கள் கட்சிக்கு போயிட்டே இருக்காங்களே, எப்படி நீங்கள் அனுமதிக்கிறீங்க? இப்போ விஜயபாஸ்கர் கடைசியாக ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதில் தனிப்பட்ட ஒருவரின் தவறான முடிவுங்கிறாரு. அந்த தனிப்பட்ட நபருங்கிறது எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிறத நம்ம முன்முடிவோட நம்ம சொல்லலாமா, இல்லை தனிப்பட்டங்கிறது அவர் யாரை குறிப்பிட்டு சொல்கிறாரு? அவர் குறிப்பிடுற அந்த நபர் வேறு யார்? எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. ஏங்க நீங்கள் அவர் நேற்று ப்ரெஸ் மீட்டில் நினைக்கிறேன் அவர் சொல்கிறாரு, அவருக்காக நான் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன், அதிமுக சார்பில் தான் அவர் நின்றுருக்காரு. கடைசியாக அவர் அதிமுகவில் நின்று வெற்றி பெற்றிருக்காரு, அவர் தனியாக நின்று இன்னும் வெற்றி பெறலையே அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நேற்று செய்தியாளர் சந்திப்பில் கேட்குறாரு. பாருங்க, குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லுறது வேறு. அவங்க இப்படி சொன்னாங்க, அதுக்கு இவர் பதில் சொன்னார். சிவி சண்முகம் சொன்னார், அவங்க பையனை அரசியல் கொண்டு வரணும்னு சொன்னார், நான் எந்த காலத்திலும் வரமாட்டான்னு சொன்னார். அது எப்படி ஒரு தீர்மானிக்கிறாரு? மிதுன் எந்த காலத்திலும் அரசியலுக்கு வரமாட்டார் எப்படி எடப்பாடி தெளிவாக சொல்கிறார்? அவர் அடிப்படை உறுப்பினர் தவிர வேறு எதுலேயும் வரமாட்டார்னு இவர் எப்படி சொல்ல முடியும்? 5 வருடமாக மிதுன் என்ன செய்து கொண்டிருந்தார்? ஐடி விங்கோட என்ன பணியாற்றி கொண்டிருந்தார்? இந்த தேர்தலின் போது மிதுன் எப்படி செயல்பட்டார்? கட்சிக்காரங்களை கேளுங்க, எப்படி உத்தரவு வந்தது, எப்படி செயல்பட்டார்கள்? அப்போ ஒன்றுமே இல்லாமல் அவர் வேறு ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்தாரா? ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, என் பையன் வரலன்னு சொல்கிறீங்க. இப்படி தான் திமுக தரப்பில் மு.க. ஸ்டாலின் கிட்ட ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு, அதாவது 2019 உதயநிதி அவர்கள் அரசியலுக்குள் கொண்டு வருவதற்கு முன்பாக சொல்லப்பட்டது, உங்கள் குடும்பத்திலேருந்து யாராவது வருவாங்களா? என் குடும்பத்திலிருந்து என் மகனோ எனது மருமகனோ வரமாட்டான்னு சொன்னார். அப்புறம் வரலையா? அரசியல் உதாரணம் இருக்குல்ல, எதிர்கட்சியாக இருக்கட்டும் உதாரணம் இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது இவர் எப்படிங்க தீர்மானம் சொல்ல முடியும்? பின்னணியிலிருந்து செயல்பட்டார் மிதுன், மறுக்க முடியுமா? அப்படி இருக்கும்போது அரசியலுக்கு வரமாட்டார்னு உத்தரவாதம் தர முடியுமா? நானே கேட்குறேன், நீ உங்கள் பையனை கூட கொண்டு வாங்க, இளைஞரணி கொண்டு வாங்க, ஐடி விங்கு கொண்டு வாங்க, ஏதோ ஒன்று கொண்டு வாங்க. ஆனால்
நீங்கள் கூட இருக்கிறவங்களெலாம் வெளியே தள்ளிக்கிட்டே இருந்து பட்டாசு போட சொல்கிறது, வெடிக்க சொல்கிறது. யாருன்னா வெளியே போனால் அந்த ஊரில் பட்டாசு வெடி, உடுமலை ராதாகிருஷ்ணன் போனார்னா வெடிக்க சொல்லு, இவர் வெளியே போனார்னா அந்த ஊரில் வெடிக்க சொல்லு, MC சம்பத்தா கடலூர் வெடிக்க சொல்லு, விஜயபாஸ்கர் வெளியே போனார் ராஜினாமா பண்ணாரா வெடிக்க சொல்லு. இது எப்படிங்க சரி? EVK சம்பத் வந்து திமுக எதிர்த்து உண்ணாவிரதம் இருக்கிறார். அண்ணா ஓடி போய் பலரசம் கொடுத்து சமாதானப்படுத்துறாங்க. கட்சி தலைவருங்க, சம்பத் ஏற்றுக்கொண்ட தலைவர் அண்ணா, பேரறிஞர் அண்ணா கொண்டு போய் தராரு. சண்டை போடாதவா, உன் பிரச்சனை பேசி தத்துக்கலாம் வா. அவருடைய ஆளுமை எவ்வளோ பெரிய ஆளுமைங்க. அப்படி இருக்கும்போது ஜெயலலிதாவை பார்த்து காளிமுத்து பேசிய வார்த்தைகள், மேடையில் கொட்டிய வார்த்தைகள் எவ்வளோ கடுமையான வார்த்தைகள், எவ்வளோ கொச்சையான வார்த்தைகள். காளிமுத்து சபாநாயகர் பதவி கொடுக்கலையா? எத்தனையோ உதாரணம் சொல்லிட்டு போகலாம். பதவிக்காக இவங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, பதவி இல்லை அப்படின்னோடனே அவங்க கட்சி மாறுறாங்க அப்படிங்கிறதான அவங்க தரப்பு வாதமாக இருக்குது. RB உதயகுமார் கடுமையான விமர்சனத்தை விஜயபாஸ்கர் மீது வச்சது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படின்னா நீ வந்து என்னென்னலாம் வந்து அதிமுகவில் சேர்ந்தக்கப்புறம் சொத்தெல்லாம் வந்து அனுபவிச்சியோ, என்னென்னலாம் நீ சேர்த்தியோ அதை நீ கொடுத்துட்டு போ, எல்லாரும் மக்களுக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் சிரிப்பு தாங்க வருது. ரொம்ப பரிதாபமாக இருக்கார் RB உதயகுமார். அவர் ஏன் இவ்வளோ வார்த்தையெல்லாம் அப்படி கொட்டுறாருன்னு தெரில. அரசியலுக்கு வந்த பிறகு, ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த சொத்துக்கெல்லாம் வந்து எங்களுக்கு அதிமுக எழுதி கொடு, மக்களுக்கு எழுதி கொடு, யாராவது அரசியல் செய்வாங்களா? அப்போ என்ன அர்த்தம்? விஜயபாஸ்கரை ஊழல் செய்ய எடப்பாடி அனுமதித்தார், விஜயபாஸ்கர் ஊழல் செய்ய ஜெயலலிதா அனுமதித்தார். உண்மையா? அதிமுக ஆட்சியில் ஊழல் வந்து RB உதயகுமார் பட்டவர்த்தனம் எழுதி தருவாரா? விஜயகுமார் எப்படி சம்பாதித்தார், விஜயபாஸ்கர் எப்படி சம்பாதித்தார் என்பதை RB உதயகுமார் பட்டியல் போட்டு சொல்வாரா? 2 முறை அமைச்சராக இருந்தார். ஜெயலலிதா ஆட்சி இருந்தார், எடப்பாடி ஆட்சி இருந்தார். அவர் என்ன சம்பாதித்தார்? அவர் MLA ஆவதற்கு முன்பு என்ன சொத்து இருந்தது, MLA ஆனதுக்கு பிறகு எவ்வளோ சொத்து சேர்த்தார்? RB உதயகுமார் பட்டியல் போட சொல்லுங்க. விஜயபாஸ்கர் சூப்பராக போடுவார், இதை விட சூப்பராக போடுவார். யாரு? RB உதயகுமார் எப்படி இருந்தார், RB உதயகுமார் எப்படி சம்பாதித்தார், RB உதயகுமார் அம்மாவுக்கு எப்படி கோயில் கட்டினார், அந்த நிலத்தை எப்படி வாங்கினார், அவருடைய அப்பா என்ன செய்தார், எல்லாம் வரும். செல்லூர் ராஜு வீட்டில் என்ன நடந்தது, அவர் எப்படி சம்பாதித்தார், எல்லாம் பட்டியல் போடுவாங்க. அதனால் இதெல்லாம் அரசியல் கிடையாது. உங்களுக்கு பிடிக்கல வெளியே போகிறாங்க, ஆனால் பிடிக்கல வெளியே போகிறவங்கள நீங்களே பட்டாசு வெடித்து வெளியே அனுப்புனீங்கன்னா அது வேஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி அதிமுகலேருந்து போனவங்க எல்லாருமே, தாவேக்காக்குள்ள சேர்ந்தவங்க எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 50 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு மேலே இருந்தவங்க. பட் விஜயபாஸ்கர் கிட்டத்தட்ட இன்னும் 50 வயசு நெருங்கலைன்னு நினைக்கிறேன். இப்போ அவருடைய எதிர்காலம், அவருடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அங்கே போய் ஜாயின் பண்ணியிருக்கிறாரா? இல்லைங்க, அதிமுக வந்து தொடர்ந்து 10 ஆண்டு காலம் அதிகாரத்தில் இல்லை என்றால் என்ன நடக்கும் என்பதற்கான உதாரணம் அது. அவங்க எடப்பாடியே முதலமைச்சராக ஆசைப்பட்டார், அந்த வரலாறு தெரியும், எல்லாரும் பேசியாச்சு. நாங்கள் நீ அப்படிலாம் இல்லை, அரசியல் கட்சி தலைவர்களே பேசிட்டாங்க, உடைச்சிட்டாங்க. அவர் அதுக்கு ஆசைப்பட்டாரா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி 5 வருடம் கழித்து திமுக ஆதரவுடன் முதலமைச்சராக இருப்பதற்கு ஒப்புக்கொண்டார். அது நடக்கலை. சரி, அப்புறம் 25 பேர் பிரிந்து சென்று தாவேக்காக ஆதரவு அளிக்கிறார்கள், அதில் ஒரு 12 பேர் அமைச்சராக போகிறான்னு இவர் டர்ன் அவுட் ஆகிறார். இப்போது திமுக 10 ஆண்டு காலம் அதிகாரத்தில் இல்லாமல் ஏதோ எதிர்கட்சி வரிசையில் இருந்தது, சமாளித்தாங்க. கலைஞர் காலத்திலும் எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போது 13 ஆண்டு காலத்திற்கு அரசியலுக்கு வர முடியல, அதிகாரத்தை கைப்பற்ற முடியல இருந்தாங்க. ஆனால் அதிமுக என்பது 91க்கு பிறகு 5 ஆண்டு காலம் அப்படியே ரொட்டேஷன்லேயே வந்து கொண்டே இருந்தபோது திடீர்னு தடைப்பட்ட பிறகு எல்லோரும் தவிக்கிறாங்க. அதிகாரத்தில் என்றால் இந்த சாயங்காலம் சில பேருக்கு சில வியாதி இருக்கும், 6 மணி ஆனால் கை கால் உதறும். அந்த மாதிரி 5 வருடம் கழித்து அதிகாரத்தில் இல்லை என்றால் அவர்களுக்கு உதறல் ஏற்படுது. அதுக்கு காரணம் யார்? கட்சி தலைமையிலேருந்து நிர்வாகிகள் அப்படி தான் இருக்கீங்க. நீங்கள் வேலுமணி ஏன் கோச்சின்னு இருக்காரு, தங்கமணி ஏன் கோச்சின்னு இருக்காரு, நீங்கள் கூப்பிட்டு பேசுனீங்களா? நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு உங்கள் கட்சியில் தென் மாவட்டத்தில் இவ்வளோ பெரிய ஓட்டை, இவ்வளோ டெபாசிட் இருந்திருக்கிறது, வந்து பேசின 6 முன்னாள் அமைச்சர்களை பச்சை பொய்ன்னு சொன்னீங்களே, எதுக்கு மறுத்தீங்க? அவங்கள அன்றைக்கே கூல் பண்ணி வாங்க பேசிக்கலாம். நீங்கள் பாருங்கள், நான் சொல்கிறேன், ஒரு 10 ஆண்டு காலத்தில் அதிமுகலேருந்து வெளியே போனவங்க செந்தில் பாலாஜி, தங்கத்தமிழ்ச்செல்வன், பாப்பிரெட்டிப்பட்டி பழனியப்பன், OPS, செங்கோட்டையன், மனோஜ் பாண்டியன், இப்படி இவ்வளோ பேர் போகிறாங்க, வைத்திலிங்கம், இவ்வளோ பேர் போனாங்களே. இந்த 10 பேர் அதிமுகவிலே இவர் இழுத்து இருந்தார்னு வச்சுங்க. நான் கேட்குறேன், அவ்வளோ என்ன இருப்பாங்க? நீங்கள் சசிகலா குடும்பத்தை ஏற்றீங்க, டிடி ஏற்றீங்க, ஓகே, அது வரைக்கும் ஓகே. அதன் பிறகு ஏன் இவங்களாம் வெளியே போகிறாங்க? இந்த 10 பேர், நான் சொல்ல இந்த 7-8 பேர், இன்னொரு 4-5 பேர் மறந்து போயிட்டேன். இவங்கெல்லாம் 10 பேர் இருந்து எம்எல்ஏவாக இருந்திருந்தால் தாவேக்கு ஆட்சி அமைச்சிருக்குமா? 107 இடங்களுக்கு பதிலாக இன்னும் 10 இடம் கம்மியாகி 97 வந்திருக்கும். என்ன ஆயிருக்கும்? யார் ஒன்றா வெளியே போகலாம், நான் பார்த்துக்கிறேன்னு நினைக்கிறார்ல, அது தன்னம்பிக்கை ஓகே, எடப்பாடி தன்னம்பிக்கை பாராட்டலாம். ஆனால் தொடர் தோல்வி, அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு உண்மைன்னு வருது, நீங்கள் சொல்கிறத வந்து கேட்கவும் மாட்டேங்கிறீங்க. அப்போது இதுக்கெல்லாம் என்ன பதில்? அவங்க எப்படி இருப்பாங்க? அரசியல் என்பது சேவை செய்வதற்கு வருது இல்லை, எல்லாருக்கும் தெரியும். ஏதோ சம்பாதிக்க வராங்க, கட்சி நடத்துகிறாங்க,
அனுபவிக்கிறாங்க. அப்போது இந்த கட்சி இவ்வளோ பெரிய கட்சி, இன்னும் திமுக விட அதிகாண்டு காலம் ஆட்சி செய்த கட்சிலாம் நீங்கள் மார்த்தடிக்கிறீங்களே, இந்த கட்சி இருக்கணுமா வேண்டாமா? பாஜக நினைத்தது அதிமுக என்ற கட்சி கரைந்தால்தான் பாஜக வளரும்னு, பாஜகவால் முடியல, தாவேக்கா செய்யுது. நேற்று விஜயபாஸ்கர், நாளை சிவி சண்முகம், இன்னும் மற்றவங்களாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரிந்து சிவி சண்முகம் என்ன முடிவெடுப்பார் தெரியல. விஜயபாஸ்கர் நாளைக்கு போவார்னு நினைக்கிறேன். 20th சொன்னாங்க, அல்லது பிறந்தநாள் என்று ஒரு சேப்பாரா தெரியல. 22 மண்டே டு ஃப்ரைடே அவர் ஆஃபீஸ் டியூட்டி மாதிரி வந்துடுறாரு. சாட்டர்டே சண்டே ஒருவேளை விஜயபாஸ்கர் என்ன தயக்கம்னா, நம்ம சேரும்போது கூட புஷியானந்த் தலைமையில் சேரணுமா, எல்லாரும் புஷியானந்த் தலைமையில் தான் சேர வேண்டும் என்று விஜய் ஒரு உத்தரவிட்டதாக தகவல். ஆனால் விஜய் இருக்குன்னு நினைக்கிறார். ஸோ அதுக்காக ஏதோ ஒரு சிறப்பு சலுகையின் அடிப்படையில் விஜயபாஸ்கர் விஜய் தலைமையில் இணைவார் என்று நம்புகிறேன். அதன் பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி சிவி சண்முகத்துக்கு வாய்ப்பு இருக்கலாம். வேலுமணி தங்கமணியும் இன்னும் சரியாக இல்லை எடப்பாடியோட. இவங்கெல்லாம் வெளியே போனாங்கன்னா அதிமுக கட்சி கிட்டத்தட்ட முடிந்து போன கதையாக தான் நான் சொல்லுவேன். இன்னொரு வீட்டில் அதிமுக 2.0 அந்த மாதிரிலாம் எதுவும் வாய்ப்பு இல்லையா? நீங்கள் விஜயபாஸ்கரோட போட்டோமே, நம்ம அப்புறம் பேசுவோம். அவரோட முக்கியமான சில நிர்வாகி 25 பேர் போகிறதா சொல்கிறாங்க. மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகி, இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடிக்கு ராஜ விஸ்வாசி என்று கருதப்படுகிற நபரே விஜயபாஸ்கர் போயிடுவாருன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. எல்லாரும் போனாங்கன்னு வச்சுங்களேன், இவர் வச்சு என்ன பண்ண போகிறார், கட்சி எப்படி நடத்துவார்? விஜயபாஸ்கர் போன இடத்துல சங்கர் நியமிக்கலாம், குபேதன் நியமிக்கலாம். சிவி சண்முகம் போன இடத்துல யாரோ ஒருத்தர் XY ராமசாமி குப்புசாமி நியமிக்கலாம். ஆனால் தாங்குவார்களா? நீங்கள் அவங்கள அந்த அளவுக்கு வளர்த்துருக்கீங்களா? நீங்கள் வளர்த்த அரசியல் வேறு, பொருளாதார அரசியல், தாவேக்க அரசியல் வேறு. ஏதோ வந்தாங்க நின்னாங்க ஜெயித்தாங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ மோசமான அரசியல்னால், திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் சென்னையில் இருப்பாங்க அமைச்சர்கள். ஊருக்கு போனால் வெள்ளி சனி ஞாயிறு போனால் காது குத்து, கல்யாணம், யார் வீட்டில் இழவு, எல்லார் வீட்டுக்குமே 5000 10,000 கொடுக்குறது தான் பொழப்பு. இதெல்லாம் இல்லாமலே தாவேக்க ஜெயிச்சிருக்க. இவ்வளோ பணம் கொடுத்து தொகுதியில் போய் நீங்கள் வீடு வீடாக பணம் கொடுத்தாங்க. ரெண்டு கட்சியும் செய்த இவ்வளோ பெரிய நலத்திட்டங்களுக்கு மீறி, ஓட்டுக்கு காசு மீறி, கட்சிக்காரன் வீட்டில் காது குத்து, கல்யாணம், வேறு எதுனா காட்சிகள், இழவு எது இருந்தாலும் போய் இவங்க கட்சிக்காரன் கொடுத்ததை பார்த்து எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. எல்லார் வீட்டுக்கும் போனீங்க. பல லட்சம் ரூபாய் மாதந்தோறும். ஒரு அமைச்சராக இருந்தால் 30 லட்சம் 40 லட்சம், ஒரு எம்எல்ஏ இருந்தால் கூட 5 லட்சம். இதெல்லாம் இல்லாமல் ஜெயிச்சிருக்காங்களா? இப்போ இந்த மாதிரி கட்சி வளர்த்து கொண்டு போய் இந்த கட்சியை யார் நடத்துவா? அதிமுகலேருந்து தாவேக்கால சேர்றவங்க எல்லாரும் குறிப்பாக சொல்கிறது என்னென்னா, எங்களுக்கு மரியாதை வேணும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. அப்போது அதிமுகவில் மரியாதை இல்லை, அதனால் அங்கே போனால் மரியாதை கிடைக்கும், அந்த ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் போகிறாங்களா? அது எப்படி நம்ப முடியும்? இப்போ தாவேக்கால போய் கட்சி சேர்ந்துடுறாங்கன்னு வச்சுங்க, சேர்ந்துட்டீங்க. 6 மாதம் கழித்து உங்களுக்கு என்ன மரியாதைன்னு அப்போ தானே தெரியும். போனோடனே கிடைக்குது, மாலை போடுறாங்க, மரியாதை பண்ணுறாங்க, மைக்கு கொடுத்து பேச வைக்கிறாங்க, ரைட் ஓகே. 6 மாதம் கழித்து சேர்ந்தவருக்கு சீட் இல்லை, இடைத்தேர்தல், என்ன பண்ணுவீங்க? என்ன நடக்கும்? என்ன 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 நடக்குன்றதை விட அப்போ மரியாதை இல்லை, உங்கள் அரசியல் வாழ்க்கையே போச்சே. அதாவது கட்சியில் சேருங்க, 6 மாதம் கழித்து முன்னாள் அமைச்சர்கள் கூட சீட்டு கிடைக்கலாம். இப்போது இந்த எம்எல்ஏவாக இருந்து ரிசைன் பண்ணி கிடைக்கலாம். எவ்வளோ பேர் போகிறவங்களுக்குலாம் சீட் கொடுக்க முடியுமா? முடியாது. உள்ளாட்சி தேர்தலில் கவுன்சிலரு, நகராட்சி தலைவர் கிடைக்கும், பேரூராட்சி தலைவர், பஞ்சாயத்து தலைவர் கிடைக்கும். அதை வைத்து பிழைத்து கொள்ளலான்னு நினைக்கிறீங்க. சரி ரைட் சேருங்க. இவர் தான் லஞ்சமே வாங்காதுன்றாரு, ஊழலே பண்ணாதுன்றாரு. நீங்களாம் போய் என்ன பண்ண போகிறீங்க? நீங்களாம் கை அரித்து போனவங்களாச்சே, சும்மாவே இருக்கிறது கையை. கட்சியில் சேர்ந்து அதிகாரத்துக்கு என்ன பண்ண போகிறீங்க? பஞ்சாயத்து தலைவரோ, மாவட்ட தலைவரோ, இல்லை நகரசபை தலைவரோ, மேயரோ சும்மா இருக்க முடியாது உங்களால். லஞ்சம் வாங்க விடாமல் தடுத்தால் நீங்கள் போய் பலன் இல்லையே. அதிமுகலேருந்து தான் இப்படி சேர்றாங்கன்னு பார்த்தா, நேற்று கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் மகேந்திரன் சேர்ந்துருக்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? 2 விதமாக நான் பார்க்குறேன். அவர் சொன்ன அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதாவது லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு ஆட்சி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அந்த ஆட்சியில் இருக்கிற கட்சியில் சேர்ந்து செயல்பட விரும்புகிறேன். ஆனால் சிவப்பு தூண்டர் பண்ணுறாரு. சரி, லஞ்ச லாவண்யம் இல்லை, இப்போது தொடக்கத்தில் இல்லை, அதனால் நீங்கள் சேர்ந்துட்டுங்கிறார். ஒருவேளை அடுத்த சிந்தனை, ஒருவேளை எங்கேயாவது லஞ்ச லாவணியம் தொடங்கப்படுகிறது, அங்கே எங்கே நடக்குதுன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவீங்க? சிவப்பு துண்டு எடுத்துகிட்டு எங்கே போவீங்க? ஒரு கம்யூனிஸ்ட்டுக்கு இந்த சிந்தனை வந்துடக்கூடாது. நீங்கள் பாராட்டலாம், இந்தந்த திட்டங்களில் லஞ்சம் வாங்கவில்லை, கம்யூனிஸ்ட் பாராட்டுகிறது அப்படின்னா அந்த கட்சிக்கு மரியாதை, உங்களுக்கு மரியாதை. இப்போ கட்சியில் நீங்கள் சேர்ந்துட்டீங்க. சரி, இப்போ நான் ஒரே ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எனக்கு ஆதாரத்தோடு சொல்ல முடியும். நான் பெயர்லாம் சொல்ல,
எனக்கு கிடைத்த தகவலை சொல்கிறேன். இது அவர் வந்து மகேந்திரன் வெரிஃபை பண்ணிட்டோம் இல்லைன்னு. அம்பத்தூர் கோர்ட்டுக்கு அரசு வழக்கறிஞராக தாவேக கட்சியில் நியமிக்கப்பட்டிருக்கிறார். 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கார். நான் பேரெலாம் சொல்ல விரும்பலை, யார் வாங்கினார்ன்ற தகவல் இருக்குது. பூந்தமல்லி அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு 2 and 3 அடிஷ்னல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், இந்த 2 போஸ்ட்டுக்கு 2 பேரும் பணம் கொடுத்துருக்காங்க. பெயரோடு இருக்குது, யார் வாங்கினது யார் கொடுத்தது. திருவள்ளூர் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் பணம் கொடுத்துருக்காங்க, பெரும் பணம் இது. இப்படி சில தகவல் இருக்குது. இப்போது இப்படி இதெல்லாம் வரதான் செய்யும். இதுக்காக நான் விஜய் குற்றம் சொல்ல, இதுக்காக அமைச்சரவை குற்றம் சொல்ல. இது நடக்கும், நடந்த பிறகு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அது ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும்போது இப்படி ஆட்சி என்றால் கண்டிப்பாக தேன் வடிந்தால் கையை நக்கத்தான் செய்வார்கள். அப்படியே வந்து 100% ஃபுல் ப்ரூஃப் கவர்மெண்ட்டு கொடுத்தாருன்னா உண்மையிலே சக்ஸஸ் தான், பெரிய வாழ்த்து தான். ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படி இருக்கக்கூடாது. இதெல்லாம் விமர்சிக்கணும். இப்போ எனக்கு கிடைத்த தகவல் அவருக்கும் கிடைக்கும். நீங்கள் ஆட்சியாளர்கள் விமர்சிக்கிற கட்சி, தவறு நடந்தால் போராட்டம் நடத்துகிற கட்சி, மக்கள் உரிமைக்காக போராடுற கட்சி. நீங்கள் சிவப்பு துண்டு போட்டுக்கிட்டு இந்த ஆட்சியில் இருப்பேன், இந்த கட்சியில் இருப்பேன், ஊழலற்ற ஆட்சினா இது நான் விரும்பிய ஆட்சி, விரும்பிய ஆட்சினா பாராட்டுங்க. நீங்கள் போய் சேர்ந்து இணைந்து செயல்படவே முடியாது. ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் இருந்தவர் எழுத்தாளர், பேச்சாளர், அவரை பற்றி நமக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்து போகிறீங்களே, அப்போது நீங்கள் கேட்ட கேள்வி தான். அதிமுகவில் எல்லா கட்சியும், தாவேக்கால எல்லா கட்சியும் போய் தாவேக்கால் சேர்ந்தால் எதிர்கட்சியே இல்லாத அல்ல எதிர்கட்சிகள் வந்து போராட முடியாத, செயல்பட முடியாத ஒரு கட்சி இருந்தால் அது அந்த கட்சிக்கு நல்லதல்ல. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து டீட்டெயிலாக பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி சென்டர்.